ஹாவ்ன்ற வார்த்தைக்கு எக்கச்சக்க அர்த்தம் இருக்குது, நிறைய இடங்களில் பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் ஹாவ்ன்ற வார்த்தையை எப்படி 30 இடங்களில் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா ஹாவ் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு குழப்பமே இருக்காது. எல்லா இடங்கள்லையும் தெளிவாக பயன்படுத்துவீங்க. உங்களுக்கு ஒன்று சொந்தம்னு சொல்கிறதுக்கு ஹாவ் பயன்படுத்தலாம். என்கிட்ட ஒரு கார் இருக்குது, ஐ ஹாவ் அ கார். ஐ ஹாவ் அ கார். என்கிட்ட ஒரு நல்ல பேனா இருக்குது, ஐ ஹாவ் அ குட் பென். ஐ ஹாவ் அ குட் பென். தூக்கத்தை பற்றி பேசும்பொழுது ஹாவ் சொல்லலாம். நல்லா தூங்கு, ஹாவ் அ குட் ஸ்லீப். ஹாவ் அ குட் ஸ்லீப். ஆக்சிடென்ட் பற்றி பேசும்பொழுதும் ஹாவ் சொல்லலாம். போன வருஷம் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஐ ஹேட் அன் ஆக்சிடென்ட் லாஸ்ட் இயர். ஐ ஹேட் அன் ஆக்சிடென்ட் லாஸ்ட் இயர். இங்கே ஹாவ்னு சொல்லாமல் ஹேடுன்னு சொல்கிறோம். ஏன்னா போன வருஷன்றது பாஸ்ட் டென்ஸ். ஹாவுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஹேட். ஐ ஹேட் அன் ஆக்சிடென்ட் லாஸ்ட் இயர். சாப்பிட்றத பற்றி பேசும்பொழுது அதை சொல்கிறதுக்கு ஹாவ் சொல்லலாம். நான் 10 இட்லி 5 தோசை சாப்பிட்டேன், ஐ ஹேட் 10 idlis and 5 dosas. ஐ ஹேட் 10 idlis and 5 dosas. இங்கேயும் ஹேடுன்னு போட்டிருக்கோம், ஏன்னா சாப்பிட்டேன்றது முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் டென்ஸ். குடிக்கிறத பற்றி சொல்கிறதுக்கும் ஹாவ் சொல்லலாம். ஒரு கப் காஃபி குடி, ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. நான் அவ கூட டீ குடித்தேன், ஐ ஹேட் டீ வித் ஹர். ஐ ஹேட் டீ வித் ஹர். உடம்பு முடியாமல் இருக்கிறதுக்கு ஹாவ் சொல்லலாம். எனக்கு காய்ச்சல் இருக்கு, ஐ ஹாவ் ஃபீவர். ஐ ஹாவ் ஃபீவர். எனக்கு சளி இருமல் இருக்கு, ஐ ஹாவ் காஃப் அண்ட் கோல்ட். ஐ ஹாவ் காஃப் அண்ட் கோல்ட். குளிக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு ஹாவ் பயன்படுத்தலாம். குளி, இதுக்கு இங்கிலீஷில் ஹாவ் அ ஷவர். ஹாவ் அ ஷவர். பயணத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஹாவ் பயன்படுத்தலாம். நல்ல பயணம் மேற்கொள், ஹாவ் அ நைஸ் ஜேர்னி. ஹாவ் அ நைஸ் ஜேர்னி. நாங்கள் பயணத்தால் அலுப்பாயிட்டோம், we had a tiring journey. we had a tiring journey. குழந்தை பிறக்க போகிறத சொல்கிறதுக்கு ஹாவ் பயன்படுத்தலாம். அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது, she is going to have a baby. she is going to have a baby. ஒருத்தவங்களுக்கு ஒன்று விஷ் பண்ணுறதுக்கு ஹாவ் பயன்படுத்தலாம். உனக்கு நல்ல நாள் அமையட்டும், ஹாவ் அ குட் டே. ஹாவ் அ குட் டே. உறவுகள் பற்றி பேசுகிறதுக்கு ஹாவ் பயன்படுத்தலாம். எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா இருக்காங்க, ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் அ சிஸ்டர். ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் அ சிஸ்டர். பேச்சு, ஆர்கியூமெண்ட், சண்டை, இதுக்கெல்லாம் ஹாவ் போடலாம். நாங்கள் பேசினோம், we had a discussion. we had a discussion. நாங்கள் சண்டை போட்டோம், we had a fight. we had a fight. நாங்கள் ஆர்கியூ பண்ணோம், we had an argument. we had an argument. ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ஹாவ் பயன்படுத்தலாம். நாளைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, we have a birthday party tomorrow. we have a birthday party tomorrow. எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, we have a meeting. we have a meeting. எனக்கு நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, I have an appointment tomorrow. I have an appointment tomorrow. ஒன்று இன்னொன்றில் அடக்கம் சொல்கிறதுக்கு ஹாவ் போடலாம். ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்கு, a year has 12 months. a year has 12 months. ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கு, a week has 7 days. a week has 7 days. ஒரு காரில் 4 சக்கரம் இருக்கு, a car has 4 wheels. a car has 4 wheels. ஒன்று கட்டாயம் செய்யணுன்ற இடங்களில் ஹாவ் யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, we have lots of things to do. we have lots of things to do. எங்களுக்கு டெட்லைன் இருக்கு, we have a deadline to meet. we have a deadline to meet. ஒருத்தவங்களை அடையாளம் சொல்கிறதுக்கு, அவங்க கேரக்டர் இதான்னு சொல்கிறதுக்கு ஹாவ் பயன்படுத்தலாம். அவனுக்கு நீல நிற கண்கள், he has blue eyes. he has blue eyes. அவளுக்கு நீளமான முடி, she has long hair. she has long hair. எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஹாவ் சொல்லலாம். இதை பாரு, have a look at it. have a look at it. மைண்டில் தோன்ற விஷயங்களுக்கு ஹாவ் சொல்லலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஐ ஹாவ் an idea. ஐ ஹாவ் an idea. எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, ஐ ஹாவ் an opinion. ஐ ஹாவ் an opinion. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். நான் இதை செஞ்சிட்டேன், ஐ ஹாவ் டன் திஸ். ஐ ஹாவ் டன் திஸ். நான் இங்கே போயிட்டேன், ஐ ஹாவ் கான் தேர். ஐ ஹாவ் கான் தேர்.
ஒரு விதமான நிலைமையில் தள்ளப்பட்டோம்னா அதுக்கு have பயன்படுத்தலாம். என்னை சுற்றி எப்பவும் ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. I have people around me at all times. I have people around me at all times. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு have பயன்படுத்தலாம். எனக்கு ஒரு புத்தகம் படிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. I had a chance to read a book. I had a chance to read a book. ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு சேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் have போடலாம். அவங்க கிட்ட பேசினேன். I had a talk with them. I had a talk with them. அவ கூட சேட் பண்ணேன். I had a chat with her. I had a chat with her. கஷ்டம், சோதனை, பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கும் பொழுது have சொல்லலாம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. I have a problem. I have a problem. மூச்சு விட கஷ்டப்படுறேன். I'm having difficulty breathing. I'm having difficulty breathing. ஆப்ரேஷன், சர்ஜரி இதெல்லாம் நடந்தா அதுக்கும் have சொல்லலாம். எனக்கு 27ஆம் தேதி மூட்டு ஆப்ரேஷன் இருக்கு. I'm having a knee surgery on the 27th. I'm having a knee surgery on the 27th. ஒரு இம்பேக்ட், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னா அதை சொல்கிறதுக்கு கூட have பயன்படுத்தலாம். இந்த விஷயத்தில் அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. He has an influence in this matter. He has an influence in this matter. புது சட்டத்தால் crime rateல இம்பேக்ட் இருக்கு, குறைஞ்சிருக்கு. The new law has an impact on the crime rate. The new law has an impact on the crime rate. ஒன்று செய்யணும்னு சொல்கிறதுக்கு have to போட்டு சொல்லலாம். நான் கிளம்பணும். I have to leave. I have to leave. அவங்க இந்த மேட்ச் ஜெயிக்கணும். They have to win this match. They have to win this match. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு have போடலாம். நான் மாதம் ஒரு தடவை ஹேர் கட் செஞ்சுக்குவேன். I have my hair cut every month. I have my hair cut every month. நான் பல்ல பிடுங்கிட்டேன். I had my tooth out. I had my tooth out. இரக்கம் காட்டுன்னு சொல்கிறதுக்கு have பயன்படுத்தலாம். எங்கள் மேலே இரக்கம் காட்டு. Have mercy on us. Have mercy on us. ஒரு கட்டளைக்கு, கட்டாயத்துக்கு have பயன்படுத்தலாம். நான் குழந்தைங்களை வீட்டிலேயே இருக்க வச்சுட்டேன். I had my children stay at home. I had my children stay at home. லஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கூட have பயன்படுத்தலாம். அங்கே can be had போடுவோம். ஒரு விலைக்கு இதை செய்ய முடியும். It can be had for a price. It can be had for a price. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல have பயன்படுத்த உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல have வரும்ன்ற ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. have மாஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க். உங்களுக்கு எத்தனை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அதை have போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச பாலகுமார்.